இந்த அப்போஸ்தலர்கள் வந்தபோது அவர்கள் தேவனை நோக்கி ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். சபைக்கு ஒரு உபத்திரவம் வந்தபோது, விசேஷமாய் சுவிசேஷ எதிர்ப்பாளர்கள் மூலமாய் எதிர்ப்புகள் வந்தபோது, பயமுறுத்துதல் வந்தபோது சபையார் ஜெபிக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதைதான் இன்றைக்கு நாம் செய்ய வேண்டும். ஒருவேளை சுவிசேஷத்திற்கான தடைகள் வரும்போது, சுவிசேஷகர்கள் உபத்திரவப்பட்ட செய்திகள் நம்முடைய காதுக்கு வரும்போது நிச்சயமாக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். சரி, இந்த 24வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரை, 24லிருந்து 30 வரை இந்த வசனங்களை நாம் வாசிக்கும் போது ஆதி திருச்சபையாரின் ஜெபத்தை குறித்து நாம் இங்கே புரிந்து கொள்ளுகிறோம். முதலாவது நான் இந்த பகுதியை வாசிச்சிடுறேன். இதுல இருந்து 3 காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஜெபத்தினுடைய 3 அம்சங்களை இந்த ஜெபத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது 24ல இருந்து நான் படிச்சிடுறேன். அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர். புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே. அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி ஏரோதும் பொந்தியு பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்துதல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். பிரியமானவர்களே, இந்த 24லிருந்து 30 வரை சபையார் செய்த ஜெபம். இந்த ஜெபத்திலே முதலாவதாக அவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறதை தான் நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். 24வது வசனத்திலே அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு. ஆதி திருச்சபையின் ஒரு தனித்தன்மையே ஒருமனப்பாடு என்பதை நாம் படித்து கொண்டு வருகிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலிருந்து அந்த ஒருமனப்பாடை பற்றி நாம் படிக்கிறோம். குறிப்பாக இப்பொழுது எல்லாரும் இணைந்து ஒற்றுமையோடு ஒருமனப்பட்டு அவர்கள் தேவனை நோக்கி சத்தமிட்டு ஜெபிப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த ஒருமனப்பாடு ஜெபத்திலே மிகவும் அவசியம். ஒரே சிந்தையோடு, ஒரே நோக்கத்தோடு, ஒரே தரிசனத்தோடு, ஒரே காரணத்துக்காக எல்லாரும் இணையும் போது நிச்சயமாக அந்த ஜெபத்திற்கு தேவன் தம்முடைய சித்தத்தின்படி பதிலளிக்கக்கூடியவராய் இருக்கிறார். பொதுவா இன்னைக்கு சபையினுடைய ஜெப கூட்டங்களில் ஆட்கள் பார்ப்பதே ரொம்ப குறைவுதான். ஆராதனைக்கு நம்ம பார்க்கிற அளவுக்கு ஜெப கூட்டங்களை பார்ப்பதில்லை. ஆனால் ஆதி திருச்சபையார் ஜெபத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று 2ஆம் அதிகாரத்துல படித்தோம். இப்பொழுது அவர்கள் ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு அவருடைய குரல்களை உயர்த்தி ஜெபிக்கிறார்கள். ஏன்னா தேவை அப்படிப்பட்டது இல்லையா? இதுதான் இந்த அப்போஸ்தலர்களுக்கு வந்த முதலாவது உபத்திரவம். ஆதி திருச்சபை ஆரம்பமானதுல இருந்து இதுவரைக்கும் அவங்களுக்கு பாடுகளே வரல. இப்பதான் முதல் முறை இந்த பயமுறுத்துதல் வருகிறது. இப்போ பிசாசு இப்படிப்பட்ட பயமுறுத்துதலை கொண்டு வரும்போது சபையாய் அவர்கள் இணைந்து ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஜெபம் பிசாசுக்கு நாம் எதிர்த்து நிற்பதற்கு ஒரு அருமையான கருவியாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். சர்வாயுத வர்க்கத்தை ஒவ்வொரு நாளும் நாம் அணிந்து பிசாசானவனுக்கும் அவனுடைய தந்திரங்களுக்கும் எதிர்த்து நிற்கும் போது எப்பொழுதும் எல்லா பரிசுத்தவான்களுக்காக நாம் வேண்டுதலிலும் ஸ்தோத்திரங்களிலும் நாம் தொடர்ந்து நிலைத்திருப்பது அவசியம் தேவை. இப்ப சபையார் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். எல்லாரும் ஏக சிந்தையாய் அவர்கள் கூடி தேவனை நோக்கி சத்தமிட்டு ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
சரி, அந்த ஒருமனப்பாடு ஜெபத்துல இருக்கணும் அப்படின்றத முதலாவது கத்துக்கிறோம். இரண்டாவதாக இந்த ஜெபத்துல இருந்து கற்றுக்கொள்வது, தேவனுடைய வாக்கு தத்தங்களை முன்னிட்டு நாம் ஜெபிப்போமானால் அதில் நிச்சயம் பலன் உண்டு. தேவனுடைய வாக்கு தத்தங்களை முன்னிட்டு நாம் ஜெபிப்போமானால், இஃப் our prayer is based on the promises of God. சரி, இங்க என்ன வாக்கு தத்தம் இந்த இடத்துல படிக்கும்போது இவங்க எதை வேத வசனத்துல இருந்து எதை எடுத்து சொல்லி ஜெபிக்கிறாங்க? சங்கீதம் 2ல இருந்து சில வசனங்களை இவர்கள் இங்க ஜெபத்துல பயன்படுத்துகிறார்கள். நீங்க 25வது வசனத்தை பாத்தீங்கன்னா, புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே. தாவீதின் வாக்கினால் எங்கே தேவன் அதை உரைத்திருக்கிறார் என்றால் சங்கீதம் 2. இந்த 2ஆம் சங்கீதத்துல இருக்கிற வசனங்களை எடுத்து இப்பொழுது இந்த ஜெபத்துல அவர்கள் பயன்படுத்துகிறதை நாம பார்க்கிறோம் இல்லையா? தேவனுடைய வசனத்தை அறிந்திருக்கும் போது ஒரு விசுவாசியினுடைய ஜெபம் அர்த்தம் நிறைந்ததாய் இருக்கிறது. யோவான் 15ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். நீங்கள் என்னிலும் என் வசனங்கள் உங்களிலும், சரியா, என் வசனம் உங்களிலும் நிலைத்திருக்கும் போது நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு தரப்படும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாக்கு தத்தமாகவே யோவான் 15ஆம் அதிகாரத்தில் அதை சொல்லி இருக்கிறார். ஆனா அங்க உள்ள அந்த நிபந்தனையை பாருங்க, என் வசனம் உங்களில் நிலைத்திருக்கும் போது நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ. ஏன்னா வசனம் ஒரு விசுவாசிக்குள்ள நிலைத்திருக்கும் போது அவருடைய ஜெபம் தேவ சித்தத்தின் அடிப்படையில் இருக்கும். அதை மறுபடியும் சொல்றேன், தேவனுடைய வசனம் விசுவாசியினுடைய இருதயத்திலே நிலைத்திருக்கும் போது தேவனுடைய சித்தத்தின்படியாக அவர் ஜெபிக்கக்கூடியவராய் இருப்பார். ஏன்னா தேவ சித்தத்தை வெளிப்படுத்துவது எது? தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம். தேவ வசனத்தின்படிதான் தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்ப தேவ வசனத்தை படிக்க படிக்க அந்த வசனத்துல இருக்கிற வாக்கு தத்தங்களை நாம் உரிமை கோரி ஜெபிக்கும் போது தேவனுடைய சித்தத்தின்படி நாம் ஜெபிக்கிறோம் என்று அர்த்தம். அந்த தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் கேட்டுக்கொள்வது நிச்சயமாக உங்களுக்கு தரப்படும். 1 யோவான் 5:14 நமக்கு ஞாபகம் வருகிறது. அதுல படிக்கும்போது நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் நாம் அதை பெற்றுக்கொள்ளுகிறோம் என்பதே நாம் கிறிஸ்துவுக்குள் கொண்டிருக்கிற தைரியமா இருக்கிறது என்று யோவான் எழுதுகிறார். அந்த வசனத்தை கவனிச்சீங்களா? நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் நாம் அதை நிச்சயம் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்பதுதான் அந்த மன உறுதி, அந்த தைரியம். ஏனென்றால் அவருடைய சித்தத்தின்படி கேட்கிறோம். அந்த குஷ்டரோகி சொன்னாரு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் அப்படின்னு கேட்டார் இல்லையா? ஆண்டவருக்கு சித்தம் இருந்தது, அவர் சுத்தமாக்கினார். அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்பதுதான் ஜெபம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னாங்க, ஆண்டவர் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார், விடுவியாமற் போனாலும் ராஜாவே உமக்கு ஒன்று தெரியணும், நாங்கள் இந்த பொற்சிலையை வணங்க மாட்டோம். ஆண்டவர் இவர்களை விடுவிக்க வல்லமை நிறைந்தவராய் இருந்தார் என்பதை சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அறிந்திருந்தார்கள். ஆனால் தேவ சித்தத்தை அறியாமல் இருந்தார்கள். ஒருவேளை மரணம்தான் தேவனுடைய சித்தமா இருக்குமானால் அதற்கும் நாங்கள் அடிபணிகிறோம் என்று சொல்லி அவர்கள் தங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுப்பதை பார்க்கிறோம். So surrendering to God's will is prayer. இல்லையா? ஜெபம் என்பது எனக்கு வேண்டியவைகள், நான் ஆசைப்படும் விஷயங்கள், என்னுடைய சகல விருப்பங்களையும் தேவன் நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்று அவரை கட்டாயப்படுத்துவது அல்ல. ஜெபம் என்பது தேவனுடைய சித்தத்தின்படி நாம் கேட்பதை அவர் நிச்சயமாக நமக்கு தரக்கூடியவராய் இருக்கிறார். சரியா? இதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இவங்க இங்க என்ன செய்யறாங்கன்னா, தேவனுடைய வசனத்தை பயன்படுத்தி தேவனுடைய சித்தத்தின்படி இவர்கள் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். சரியா? தேவனுடைய வசனத்தை பயன்படுத்தி தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபிக்கிறார்கள். அந்த தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபிக்கும் போது அவங்க ரொம்ப அழகா இதுல கொண்டு வராங்க. சரியா? பாருங்க, இந்த சங்கீதத்துல இருந்து ஒரு விஷயம் நமக்கு புரியுது. என்னன்னா, இந்த புறஜாதியர்லாம் கூட்டம் கூடினாலும் அவர்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் விருதா காரியங்கள் அப்படின்னு 25வது வசனத்துல படிக்கிறோம். சரியா? விருதா காரியங்கள்னா ஒன்றுக்கும் உதவாது. சரியா? இட் இஸ் வேஸ்ட்.
அதுதான் வெறுதா காரியங்கள். அப்படிப்பட்ட காரியங்களை தான் அவங்க செய்யறாங்க. ஏன்னா இதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் போது கூட அவர்கள் எல்லாம் கூட்டம் கூடி கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள். எல்லாரும் கூட்டம் கூடி அவரை எதிர்த்தார்கள். போய் குற்றச்சாட்டுகளை இழைத்தார்கள். அவர்கள் சிலுவையிலே ஆணி அடித்து அவரை அறைந்தார்கள். அவரை மரணத்துக்கு உட்படுத்தினார்கள். ஆனாலும் கூட 27வது வசனத்துல வாசிக்கிறோம், அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவைகள் யாவையும் அவர்கள் செய்தார்கள் என்று வாசிக்கிறோம். we look at God's sovereignty here. இல்லையா? மனுஷன் தேவனுக்கு விரோதமாய் செய்ய நினைக்கிற அனைத்து காரியங்களும் விருதா காரியங்களே. அதுக்கு ஒரு உதாரணம் தான் இது. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள். இப்ப இவங்க நினைச்சாங்க இதோடு இவருடைய சகாப்தம் முடிந்துவிடும், சிலுவையில அறைந்தால் நமக்கு வெற்றி என்று நினைத்தார்கள். ஆனால் அவர் சிலுவையில ஜீவன் கொடுத்தது நிமித்தம்தான் உலகத்திற்கே ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிட்டார். பிரியமானவர்களே, இதுதான் கர்த்தருடைய இறையாண்மை. அவர் சிங்காசனத்துல இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இந்த உலகத்தில் நடைபெறும் அனைத்து சூழ்நிலைகளும் அனைத்து விஷயங்களும் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும், மனிதர்கள் தீமை செய்கிறார்கள், அது உண்மைதான். ஆனால் அந்த தீமையும் கூட மேற்கொண்டு தேவனுடைய நன்மையான நோக்கத்திற்கு நம்முடைய தேவனால் அவைகளை பயன்படுத்தி கொள்ள முடியும். God can overrule the failures of human beings and he can use them for his good purposes to be fulfilled. இது ஆண்டவரால மட்டும்தான் செய்ய முடியும். இது சிலுவையில அறைந்தது, இவங்க எல்லாம் கூட்டம் கூடினாங்க, சிலுவையில இயேசு கிறிஸ்துவை அறைந்தார்கள். அது பெரிய பாவம், பெரிய பொல்லாப்பு. ஆனால் அது நிமித்தம் தேவன் அவருடைய நோக்கங்களை நிறைவேற்றுகிறதையும் நாம் பார்க்கிறோம். இந்த தீமையே, ஆனால் இந்த தீமையை மேற்கொண்டு ஆண்டவர் தம்முடைய நன்மையான நோக்கங்களை நிறைவேற்றுகிறார். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்திலையும் ஒரு அருமையான உதாரணம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்திலே யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை பார்த்து அவர் சொல்லும் அந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனம் பாருங்க. ஆதியாகமம் 50:20, Genesis 50:20. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். கர்த்தருடைய இறையாண்மையை நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு அருமையான வசனம் இது. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். யோசேப்பு அவருடைய சகோதரர்களை பார்த்து சொல்றார், அவங்க செய்ததெல்லாம் தீமைதான். இஸ்மவேலரிடத்தில் இவனை விற்று போட்டார்கள் இல்லையா? அதெல்லாம் தீமை. ஆனால் கர்த்தர் இதை நன்மையாக முடிய பண்ணினார் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படி கர்த்தர் அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அதே பாணியிலே தான் இந்த விசுவாசிகள் இங்க கர்த்தருடைய இறையாண்மையை ஒத்துக்கொண்டு ஏற்றுக்கொண்டு அவர்கள் ஜெபிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் ஜனங்கள் கூட்டம் கூடினார்கள், அதிகாரிகள் கூட்டம் கூடினார்கள், தீங்கு செய்தார்கள், சிலுவையில் அறைந்தார்கள். ஆனாலும் கர்த்தர் தம்முடைய நன்மையான நோக்கங்களை அந்த சிலுவை மரணத்தின் மூலமாய் நிறைவேற்றுகிறார். சரியா? அதையும் இவர்கள் இதுல அங்கீகரித்து ஒத்துக்கொண்டு அவங்க ஜெபிக்கிறாங்க. இப்ப அதே போல இப்பயும் கூட்டம் கூடி இருக்கிறாங்க. எப்படி இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைவதற்கு அவர்கள் கூட்டம் கூடினார்களோ அதே போல இப்ப அப்போஸ்தலர்களையும் துன்பப்படுத்த, அவர்களை சிறையில அடைக்க, அவர்களை பயமுறுத்த, அவர்களை உபத்திரவப்படுத்த இப்பொழுது கூட்டம் கூடினார்கள். இப்ப அதை குறித்து அவர்கள் சொல்லும் போது 2 விஷயத்தை நீங்க கவனிக்கணும். கர்த்தாவே, 29வது வசனம் பாருங்க. 29, இப்பொழுதும் கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்துதலை தேவரீர் கவனித்து, அதை கவனிச்சீங்களா? அவருடைய பயமுறுத்துதலை தேவரீர் கவனித்து, அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க பாருங்க, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும். கவனிச்சீங்களா? இப்ப நல்லா கவனிங்க. தேவ சித்தத்தை அறிந்து இவர்கள் ஜெபிக்கிறார்கள் என்று நான் சொன்னேன். இவங்க ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறது மட்டுமல்ல, தேவனுடைய வாக்கு தத்தங்களை முன்னிட்டு ஜெபிப்பது மட்டுமல்ல, தேவனுடைய நம்ம இங்க வாசித்தது போல அவருடைய சித்தத்தின்படி இவர்கள் ஜெபிக்கிறார்கள். 2 விஷயம் தேவனுடைய சித்தத்தில் இருக்கு அப்படின்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னா, சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை பயமுறுத்துதல்கள் வந்தாலும், கட்டளைகள் கொடுக்கப்பட்டாலும் சுவிசேஷத்தை நாங்கள் அறிவிக்க வேண்டும். இது தேவனுடைய சித்தம். சரியா? நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்போஸ்தலர் 1:8 தெளிவா இந்த அப்போஸ்தலர்களுக்கு ஆண்டவர் சொன்னார். நீங்க உலகம் எங்கும் போய் சீஷர்களை உருவாக்குங்கள்,
சரியா? வேத வசனத்தை நம்ம அறிவிக்கணும், பிரசங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்த கட்டளை. அப்ப எத்தனை பயமுறுத்தல் வந்தாலும் தேவனுடைய வார்த்தை அறிவிக்கப்பட வேண்டும். அதனாலதான் அவங்க ஜெபிக்கும் போது அவங்களுடைய பயமுறுத்துதலை கவனித்து, நீங்க என்ன செய்யுங்க ஆண்டவரே, அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கணும் இல்லையா, பிணியாளிகள் சுகமாகணும், உம்முடைய ஊழியக்காரர் முழு தைரியத்தோடு உம்முடைய வசனத்தை அறிவிக்க வேண்டும். அதை கவனிச்சீங்களா? அப்ப தேவனுடைய சித்தத்திலே சுவிசேஷம் அறிவிக்கப்படுதல் என்பது எல்லா விசுவாசிகள் மேல் விழுந்த கடமை என்பதை புரிந்து கொண்டு இவர்கள் ஜெபிக்கிறார்கள். இப்ப பாருங்க, பயமுறுத்துதல் வந்த உடனே சுவிசேஷ ஊழியத்தை இவங்க நிறுத்தி விடவில்லை. இதுதான் நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம். ஒருவேளை ஒரு இடத்துல பிரச்சனை வந்த உடனே அவங்க சுவிசேஷம் அறிவிப்பதை நிறுத்தி விடவில்லை. இன்றைக்கு அநேக சபைகள் துன்பங்கள் வழியாய், கஷ்டங்கள் வழியாய், பாடல் வழியாய் கடந்து செல்லும் போது சுவிசேஷ ஊழியத்தை நாம் நிறுத்தி விடுகிறோம். ஆனால் இங்கே அவர்கள் நிறுத்தவில்லை. முழு தைரியத்தோடு உங்களுடைய வசனத்தை அறிவிக்க உங்களுடைய அப்போஸ்தலர்களுக்கு அனுக்கிரகம் செய்தரலும் என்று சொன்னார்கள். பிரியமானவர்களே, பாடுகளுக்கு பயந்து சுவிசேஷத்தை அறிவிக்க நாம் நிறுத்தி விடுகிறோமா? இது நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். 2 தீமோத்தேயு நிருபத்துல 1ஆம் அதிகாரத்துல பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் ரொம்ப அருமையான வசனங்கள். 2 தீமோத்தேயு 1:7 மற்றும் 8 வசனங்கள். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது, அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கு ஏற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோடே கூட தீங்கு அனுபவி. எவ்வளவு அழகா தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லி தரார் பாருங்க. தீமோத்தேயு இடத்துல அந்த கோழைத்தன்மை இருந்தது, அந்த பயம் இருந்தது. இப்ப ரொம்ப அழகா எழுதுறாரு, தேவன் நமக்கு பயம் உள்ள ஆவியை கொடுக்கலப்பா, அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறாரு. அதனால நீ என்ன குறித்தாவது, சுவிசேஷத்தை குறித்தாவது நீ வெட்கப்படாத, பாடுகளை குறித்து நீ வெட்கப்படாத, நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கு ஏற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோட கூட தீங்கு அனுபவி. ஒருவேளை தீங்கு அனுபவிக்கிற விஷயங்கள் வந்தாலும் சுவிசேஷம் அறிவிக்கிறதை நிறுத்தி விடாதே என்று பவுல் தீமோத்தேயுக்கு கட்டளை இடுகிறார். சரியா? இத இந்த விசுவாசிகள் அறிந்திருந்தாங்க. ஆண்டவரே இப்படி பயமுறுத்துறாங்க, அதனால கொஞ்ச நாள் நாங்க சுவிசேஷ ஊழியத்தை நிறுத்திடுறோம் அப்படின்னு இந்த விசுவாசிகள் சொல்லல. அவங்க பயமுறுத்துறது உண்மைதான், கட்டளை கொடுத்தது உண்மைதான், சரியா, அவர்கள் உபத்திரவப்படுத்துகிறது உண்மைதான். ஆனால் சுவிசேஷ ஊழியம் நின்று போக கூடாது என்று ஜெபிக்கிறார்கள். உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார்கள். 2வது, தேவ சித்தத்திலே இவர்கள் ஜெபித்தார்கள் என்று சொல்லும் போது 2வது பாருங்க, ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில பாடுகள் வருவது என்பது தேவனுடைய சித்தம் என்பதை இவர்கள் அறிந்து ஜெபிக்கிறார்கள். அதை நான் மறுபடியும் சொல்றேன், விசுவாசிகளுடைய வாழ்க்கையில பாடுகள், உபத்திரவங்கள் வருவது என்பது தேவனுடைய சித்தமே என்பதை புரிந்து அறிந்து இவர்கள் ஜெபிக்கிறார்கள். அதனாலதான் இந்த அந்த பயமுறுத்துதலை தேவரீர் கவனித்து நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம், ஆண்டவரே அந்த பயமுறுத்துதெல்லாம் நீக்கி போட்டுருங்க ஆண்டவரே, அந்த பாடுகளை நீக்கி போட்டுருங்க ஆண்டவரே, அல்லது அவங்களுக்கு சரியான பாடத்தை சொல்லித்தாங்க ஆண்டவரே, அப்படியெல்லாம் இவங்க ஜெபிக்கல. அந்த பயமுறுத்தலை கவனித்து தேவரீர் அவர்களுக்கு நீர் அவங்களை அடிக்கணும் அப்படின்னு ஜெபிக்கல. சரியா? அந்த பயமுறுத்தலை கவனித்து ஆண்டவரே நீர் அதை நீக்கி போட வேண்டும் அப்படின்னு ஜெபிக்கல. நல்லா பாருங்க, அவங்க பாடுகள் நீங்கணும் நீங்க எங்கேயுமே ஜெபிக்கல. ஆனா என்ன செய்யறாங்கன்னா, இந்த பாடுகள் தேவ சித்தத்தில் உண்டென்று அறிந்து உங்களுடைய ஊழியக்காரருடைய தைரியத்தை மட்டும் கொஞ்சம் அதிகரிச்சு கொடுத்துருங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்கிறாங்க. கவனிச்சிங்களா? ஏன்னா பாடுகள் இருக்கும்போது பயம் வருகிறது. இப்ப ஊழியக்காரர்களுடைய தைரியத்தை கர்த்தர் அதிகமாக்கினால் அந்த பயம் நீங்கி போகும். சரியா? பாடுகள் நீங்கணும்னு ஜெபிக்கல, ஆனா பயம் நீங்கணும்னு ஜெபிக்கிறாங்க. இவங்களுக்கு தைரியம் கிடைக்கணும்னு ஜெபிக்கிறாங்க. கவனிச்சிங்களா? இது ரொம்ப முக்கியமானது. தேவ சித்தத்தில் பாடுகள் உண்டென்று அறிந்திருக்கிற ஒரு விசுவாசியினுடைய ஜெப வாழ்க்கை வணையப்படும். சரியா? தேவ சித்தத்திலே பாடுகள் உண்டென்று, உபத்திரவங்கள் உண்டென்று அறிந்து கொள்ளுகிற ஒரு விசுவாசியினுடைய ஜெப வாழ்க்கை வணையப்படும். ஆண்டவரே இந்த பாடுகளுக்காக நன்றின்னு சொல்லுவார். ஆண்டவரே இந்த பாடுகள் மூலமா என்னை கிறிஸ்துவை போல மாற்றுகிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுவார். ஆண்டவரே இந்த பாடுகளிலிருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று அவர் ஜெபிப்பார். ஆனால் தேவனை நோக்கி முறுமுறுப்பதோ, பாடுகள் நீங்க வேண்டும் என்று விண்ணப்பிப்பதோ அவருடைய வாழ்க்கையில் இருக்காது. ஆனால் இந்த பாடுகள் மத்தியில நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும், தேவரீர் இன்னும் உம்மை எப்படி மகிமைப்படுத்த முடியும், ஆண்டவரே என்னை பலப்படுத்தி
உம்மை மகிமைப்படுத்துவராய் என்னை மாற்றும், அல்லது இந்த பாடுகள் மூலமாய் நான் நான் நாங்க நான் என்ன செய்யணும் அப்படின்ற விஷயத்தை தான் ஒரு விசுவாசி ஆண்டவரிடத்துல கேட்பார். சரியா? கிறிஸ்தவ வாழ்க்கையில பாடுகள் உண்டென்று இவர்கள் அறிந்திருந்தார்கள். அது தேவ சித்தம். அடுத்தது, சுவிசேஷ ஊழியம் ஒரு நாளும் நின்று போக கூடாது என்பதையும் அறிந்திருந்தார்கள். அதுவும் தேவ சித்தம். இந்த 2 தேவ சித்தத்தையும் அறிந்து இவர்கள் ஜெபிக்கிறார்கள். Are we praying in the will of God? பாருங்க, இவங்க சொன்னது நிறைவேறிச்சா இல்லையா? பாடுகளை நீக்கி போடுன்னு ஜெபிக்கல. இப்ப இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாடுகள் அதிகமாகுது. எங்கேயாவது திட்டி அனுப்புறாங்க. 5வது அதிகாரத்துல அடிக்கிறாங்க. 7வது வசனத்துல கல்லெறிஞ்சு போடுறாங்க. 7வது அதிகாரத்துல 12ஆம் அதிகாரத்துல யாக்கோப சிறைச்சேதம் பண்றாங்க. பேதுருவை பிடிச்சு ஜெயில போடுறாங்க. 16ஆம் அதிகாரத்துல பவுலும் சீலாவும் ஜெயில இருக்கிறாங்க. 14ஆம் அதிகாரத்துல லீஸ்திரால பவுல் கல்லெறியப்படுகிறார். இப்படி இந்த பாடுகள் அதிகரித்து கொண்டே போனது. ஆனா ஒரு பக்கம் பாடுகள் அதிகரிக்கும் போது இவர்களுடைய தைரியத்தையும் கர்த்தர் அதிகமாக்கினார். இவர்களுடைய துணிச்சலை கர்த்தர் அதிகமாக்கினார். இவர்களுடைய துணிவை கர்த்தர் பெருக செய்தார். சரியா? அதுதான் இவங்க நோக்கி பண்ற ஜெபம். இந்த 3 விஷயங்களை நம்ம ஞாபகம் வைப்போம். ஒருவேளை சபையாய் நாம ஜெபிக்கும் போது ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். 2வதாக தேவனுடைய வசனத்தை முன்னிட்டு ஜெபிப்போம். அவருடைய வாக்கு தத்தங்களை உரிமை கோரி ஜெபிப்போம். 3வதாக தேவ சித்தத்தின்படி ஜெபிப்போம். தேவ சித்தத்தின்படி இவர்கள் ஜெபித்தார்கள். சரியா? எல்லாத்தையும் அறிஞ்சு வச்சிருந்தாங்க. அவங்க என்னதான் பயமுறுத்தினாலும் இவங்க சிந்திக்கிற விஷயங்கள் வெறுதா காரியங்கள் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. இறுதியில தேவனுடைய நோக்கங்கள் தான் நிறைவேற போகுது அப்படின்றதையும் அறிஞ்சு வச்சிருந்தாங்க. விசுவாசிகளுடைய வாழ்க்கையில பாடுகள் உண்டு என்பதையும் அறிந்து வைத்திருந்தார்கள். அப்படி இதுல நம்ம பார்க்கும்போது இந்த தேவ சித்தத்தின்படி இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் ஜெபிக்கிறார்கள். சுவிசேஷ ஊழியம் நின்று போகக்கூடாது, அது தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஜெபிக்கிறார்கள். இப்படி இவர்கள் ஜெபித்ததை கர்த்தர் கேட்டார். இந்த 3 விஷயங்கள் நாமளும் கத்துப்போம். நம்முடைய ஜெப வாழ்க்கையில இதை பயன்படுத்துவோம். ஒருமனப்பட்டு சபையில ஜெபிப்போம். நம்முடைய நண்பர்களோடு கூடும்போது, குடும்பத்தோடு கூடும்போது, சபையாய் கூடும்போது ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற ஜெபங்கள் மிக முக்கியமானது. ஒருவேளை நாம வெளிப்புறத்துல நம்ம ஒன்றாக கூடுவதை போல காண்பித்து உள்ளான இருதயத்துல ஒரே நோக்கம் இல்லை என்றால் அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பதில்லை. சரியா? உள்ளுக்குள்ளே நம்முடைய முனைப்புகளும் நம்முடைய நோக்கங்களும் தவறா இருக்குமானால் அதை கர்த்தர் விரும்புகிறது இல்லை. சரியா? அப்போ ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். தேவனுடைய வாக்கு தத்தங்களை முன்னிட்டு ஜெபிப்போம். அது மட்டுமல்ல, தேவனுடைய சித்தத்திற்கு நம்மை அடிபணிவோம். அதுதான் ஜெபம். சரி, இவங்க ஜெபிக்கும் போது என்ன ஆச்சு? 31வது வசனம் பாருங்க. லுக் அட் தி ரிசல்ட்ஸ். அதுல விளைவுகளை பாக்குறோம், பலன்களை பாக்குறோம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. சரியா? இது என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவன் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பதின் அடையாளமாய் இருக்கிறது. அதனாலதான் இடம் அசைந்தது அப்படின்னு பாக்குறோம். அந்த இடம் அசைவு மூலமாய் தேவன் அங்கே இருக்கிறார், அவர் ஜெபத்தை கேட்கிறார், அதற்கு பதில் கொடுக்கிறார் என்பதற்கான ஒரு அடையாளம் தான் அது. சரியா? அந்த அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார் என்பதை உடனே நம்ம பாக்குறோம். பாருங்க, என்ன வாசிக்கிறோம் பாருங்க 31ல. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அதை கவனிச்சீங்களா? தைரியத்துக்காக தானே ஜெபிச்சாங்க. இவங்க எல்லாரும் இப்ப தைரியமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. 33வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா, மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் அப்படின்னு படிக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய், அதுக்காக தானே ஜெபித்தாங்க. இந்த 31ல தைரியம்னு படிக்கிறோம். அதே போல 33வது வசனத்துல மிகுந்த பலமாய் அப்படின்னு படிக்கிறோம். அந்த தைரியத்தை கர்த்தர் கொடுத்தார், பலப்படுத்தினார். ஆகவே இவர்கள் பலமாய் சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பித்தார்கள். தைரியமாய் இயேசு கிறிஸ்துவை பறைசாற்ற ஆரம்பித்தார்கள். பிரியமானதுல, இன்றைய சபைகளுக்கு தேவையான விஷயங்கள் இதுதான். ஒருவேளை பல விஷயங்கள் நம்மை சுற்றி நடக்கும் காரியங்கள் நம்மை திடுக்கிட செய்கிறது, பல நேரங்களில் நம்மை அச்சுறுத்ததான் செய்கிறது. ஆனாலும் கூட ஆண்டவர் நமக்கு அந்த தைரியத்தை தரட்டும். சுவிசேஷ ஊழியங்கள் நின்று போக வேண்டாம், அதை தொடர்ந்து திருச்சபை செய்ய வேண்டும். அதை நாம் இங்க கற்றுக்கொள்கிறோம். அதற்கு பலம் எங்க இருந்து வருது பாருங்க, ஜெபத்துல இருந்து வருது. சரியா? ஜெபத்துல அந்த பலம் இருக்கிறது. ஜெபிங்க, பலத்துக்காக ஜெபிங்க. ஆண்டவர் தைரியப்படுத்தி ஒருவேளை நின்று போன ஊழியத்தை கூட மீண்டும் அவர் நடக்க அனுக்கிரகம் பாராட்டுவார். சரியா? அதே போல 32ல இருந்து மற்ற சில விஷயங்கள் நடக்குது. இவங்க பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் போது என்னென்ன நடக்குது பாருங்க. 32ல பாருங்க, விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குரியவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை.
சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. ஆவியினால் நிரப்பப்பட்ட மனிதர்கள் மற்ற மனிதர்களை குறித்து சிந்திப்பார்கள், மற்றவர்களை நேசிப்பார்கள், மற்றவர்களை குறித்து கரிசனை உள்ளவர்களாய் இருப்பார்கள். சரியா? இது ரொம்ப முக்கியமானது. நீங்க எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல இந்த கட்டளையை நம்ம படிக்கிறோம் இல்லையா? துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து அப்படின்னு படிக்கிறோம். அது ஒரு கட்டளை. இப்ப ஆவியினால் நிறைந்து அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு என்ன சொல்றாரு பவுல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரியா, அதுக்கு பிறகு அதாவது 19வது வசனத்துல எபேசியர் 5:18 ஆவியினால் நிறைந்து அப்படின்ற கட்டளை கொடுத்துட்டார். இப்ப ஆவியினால் நிறைந்தவர்கள் என்ன செய்வார்கள் என்று 19ல சொல்லும்போது, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக் கொண்டு, அதை கவனிச்சீங்களா? மற்றவர்கள் மீது கரிசனை உள்ளவர்களா இவர்கள் இருக்கிறார்கள். அதனால மற்றவர்களுக்கு புத்தி சொல்லுகிறார்கள். இவருடைய பாடல் வரிகள் கூட அவர்களுக்கு பாடமாய் அமைகிறது. இவர்களுடைய பாடல் வரிகள் கூட அவர்களுக்கு பாடமாய் அமைகிறது. அவர்களுக்கு புத்தி சொல்லுதலாய் அமைகிறது. பாடல் வரிகளும் பிரசங்கமாய் அமைகிறது. இது என்ன காண்பிக்கிறது என்றால், spirit filled believer will be a concerned believer. He will have a concern for others. இல்லையா? அவர் மற்றவர்களை குறித்து கரிசனை உள்ளவராய் இருப்பார். அவர்தான் ஆவியானவரால் ஆட்கொள்ளப்படுகிறவர். பரிசுத்தாவியினால் ஆட்கொள்ளப்படுகிற ஒரு விசுவாசி மற்றவர்களை குறித்து கரிசனை உள்ளவராய் இருப்பார். மற்றவர்களை குறித்து சிந்திப்பார். அவனுடைய தேவைகளை சந்திக்க முற்படுவார். இங்க அதானே நடக்குது. என்ன வாசிக்கிறோம்? 32 நம்மளெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுத்துது. ஒருவன் கூட அதை ஒருமையில எழுதுறாரு பாருங்க. ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. இல்லையா? செல்பிஷ்னஸ் அப்படியே எடுத்து போட்டுறாரு பாருங்க ஆண்டவர். இல்லையா? நமக்கு இருக்கிற அந்த செல்பிஷ்னஸ், அந்த ஈகோ, இல்லையா, செல்பிஷ் சுயநலம், அந்த சுயநலத்தை கர்த்தர் நீக்கி போடுகிறார். பரிசுத்தாவியினால் ஆட்கொள்ளப்படுகிற விசுவாசி மற்றவர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை முதலீடு செய்வார். ஒருவன் கூட இந்த இடத்துல என்ன செய்யல அப்படின்னா, தனக்கு உண்டானதெல்லாம் தன்னுடையது என்று சொல்லவில்லையா, இதெல்லாம் என்னுடையது அப்படின்னு சொல்லவே இல்லை. அந்த சுயநலமே நீங்கி போச்சு பாருங்க. சபையில இப்படி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அன்பும் ஐக்கியமும் எவ்வளவு அதிகரிக்கும். அப்ப எல்லாம் பொதுவாய் இருந்தது. தொடர்ந்து பாருங்க, 33 ஏற்கனவே படிச்சோம். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிற்று. இப்ப 34 பாருங்க. அதுல இருந்து என்ன வாசிக்கிறோம்? நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. என்னங்க இது? ஒரு முரண்பாடா உங்களுக்கு தோணுது இல்லையா படிக்கும்போது? இப்போ என்னுடையத நான் என்னுடையதுன்னு சொல்லலையா, ஆனாலும் எனக்கு குறைவு வரலையா. என்னுடையதை நான் சொல்லி என் கூடயே வச்சுக்கல, நான் கொண்டு போய் கொடுத்துடுறேன், ஆனாலும் எனக்கு குறைவு வரல. கவனிச்சீங்களா? இது நம்மள சிந்திக்க வைக்குதா இல்லையா? இன்றைக்கு உலகத்துல இதுக்கு தானே நம்ம பயப்படுறோம். என்னுடையதை இழந்தால் நான் குறைவுபடுவேனே. என் கையில இருந்து பணம் போயிட்டா எனக்கு குறைவு வந்துருமே. என்கிட்ட இருந்து இதெல்லாம் போயிடுச்சுன்னா எனக்கு குறைவு வந்துருமே. ஆனா இங்க இவங்க கிட்ட இருக்கிறது போச்சு கையை விட்டு, இவங்களே கொடுத்துட்டாங்க போயிட்டு, ஆனா குறைவு வரலையா. ஆண்டவர் என்ன செய்யறாரு? கவனிச்சீங்களா? இதுல நம்ம நிறைய பாடங்களை கத்துக்கிறோம் இல்லையா? நீங்க மற்றவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறீர்கள், அவர்கள் மீது கரிசனை உள்ளவர்களா இருக்கிறீர்கள், அவர்களுடைய குறைவுகளை நிறைவாக்குகிறீர்கள். அப்பொழுது உங்களுடைய குறைவுகளையும் தேவன் நிறைவாக்குகிறார். கவனிச்சீங்களா? இத நீங்க நல்ல வாக்கு தத்தமா கூட எடுத்துக்கோங்க. உங்களுடைய தேவைகள் நிச்சயமாய் சந்திக்கப்படும். ஆசைகள் சந்திக்கப்படும் சொல்லல. ஆண்டவர் நம்முடைய பேராசைகளுக்கு தேவன் அல்ல, ஆனா நம்முடைய தேவைகளுக்கு தேவன். நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப இந்த இடத்துல நம்ம படிக்கும்போது அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. சரி, இந்த பிரின்சிபல் நம்ம நல்லா கத்துக்கிட்டோம்னா நமக்கு அந்த பயம் வராது. ஒருவேளை இவ்வளவுதான் வச்சிருக்கோம் கையில, இத கொடுத்துட்டோம்னா நமக்கு குறைவு வந்துருமே அப்படின்ற பயம் வராது. நம்ம விசுவாசத்துல வளருவோம். நம்ம அதை செய்ய அதுல பழக ஒருவேளை இத எல்லாமே கையில இருக்கிறது எல்லாமே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தாலும் கர்த்தர் நம்மை சந்திக்கிற அந்த ஆச்சரியமான விதங்களை நீங்கள் அனுபவிக்கிறவர்களா இருந்தால் நீங்க தொடர்ந்து இதை பழக்கமாகவே உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு ஜீவிப்பீர்கள். இது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஒரு முறை அதுல பழகிட்டோம்னா, 2 முறை பழகிட்டோம்னா, தொடர்ந்து வாழ்க்கையில பழகிட்டோம்னா, இப்ப
தொடர்ந்து நம்முடைய விசுவாசமும் என்ன ஆயிடும் தெரியுமா? அது அதிகமாயிடும். அதுக்கு பிறகு குறைவுகளே வந்தாலும் கூட கர்த்தரை சார்ந்து நம்ம என்ன செய்வோம்? அந்த குறைவுகளை எப்படி ஆண்டவர் ஆச்சரியமா சந்திக்கிறார் என்பதை நம்ம அனுபவிக்கிறவர்களாய் மாறிவிடும். இது இங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதுவும் என்ன செய்றாங்க? நிலங்கள், வீடுகள் இதெல்லாம் விற்று அந்த கிரயத்த கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்துல என்ன செய்றாங்க? வச்சு அத பகிர்ந்து அங்க கொடுத்துக்கிறாங்க. இல்லையா? இதுக்கு எவ்வளவு ரிஸ்க் எடுக்குறாங்க பாருங்க. இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு மனுஷன பத்தி பேசுறாரு. சரியா? இத சபையா செஞ்சாங்க. ஆனா அதுல ஒரு உதாரணத்தை எடுத்து காண்பிக்கிறார். ஒருவேளை இந்த மனுஷன் அதிகமா தியாகம் செய்து இத செய்திருக்கலாம். அதனால இவன உதாரணமா எடுத்து காண்பிக்கிறாங்க. இல்லையா? அதுதான் 36, 37ல பார்க்கிறோம். சீப்ரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபெயர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். லுக் அட் த ஜெனராசிட்டி ஆஃப் பர்னபஸ். இந்த பர்னபாவுடைய அந்த பெருந்தன்மையை நாம இங்கே பார்க்கிறோம். இல்லையா? அவருக்கு உண்டான அந்த நிலத்தை அவர் விற்று கொண்டு வந்து என்ன செய்கிறார்? அவர் அப்போஸ்தலருடைய பாதத்திலே அவர் அதை வைக்கிறார். அவரை ஏற்கனவே ஆறுதலின் மகன் தான் சொல்றாங்க. அவர் ஏற்கனவே மற்றவர்களுடைய வாழ்க்கையின் மீது கரிசனை உள்ளவராய் அவர் இருக்கிறார். மற்றவர்கள் மீது அன்பு நிறைந்தவராய் இருக்கிறார். யாருக்காவது ஆறுதல் தேவைன்னா இவர் தான் முன்னாடி போய் அவர்களை ஆறுதல் படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். அவருடைய ஆவிக்குரிய தேவையும் சந்திக்கிறார். அதே போல அவருடைய சரீர தேவையும் சந்திக்கிறார். இல்லையா? நிலத்தை விற்று பணத்தை கொண்டு போய் கொடுத்து இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்றாரு. இது ரெண்டையுமே நம்ம சந்திக்கணும் இல்லையா? இது ரெண்டுமே சந்திக்கணும் இல்லையா? ரொம்ப முக்கியமானது. திருச்சபையில் உள்ள விசுவாசிகளுடைய ஆவிக்குரிய தேவைகள், சரீர தேவைகள். சரியா? இப்ப இதை பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஆதி திருச்சபையில நம்ம படிக்கும் போது இது ஒரு கட்டளையாக எல்லாம் தேவன் நமக்கு கொடுக்கல. அது உண்மைதான். ஆனால் நாம் மற்றவர்களை நேசிக்கிற அந்த நேசத்தில் அதிகரிக்கும் போது, நம்முடைய அன்பு அதிகமாகும் போது அங்க என்ன நடக்கும் அப்படின்னா, நிச்சயமா இப்படிப்பட்ட ரிஸ்க்ஸ் எடுத்து நம்ம என்ன செய்வோம்? மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாய், மற்றவர்களுடைய தேவைகளை சந்திக்கக்கூடியவர்களாய் நிச்சயமாய் மாறுவோம். சரியா? இது ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு இது சுலபம். இது ரொம்ப ஈஸி. ஆண்டவரை நேசிக்கும் போது தேவ பிள்ளைகள் மீதும் அந்த அன்பை கர்த்தர் நமக்கு அதிகமாக்குகிறார். சரியா? அவங்க மற்றவர்களை நேசிச்சாங்க, அதனால இதை செய்தாங்க. ஒருவேளை உங்க சபையாரை நீங்க நேசிக்கிறவர்களாய் இருக்கும்போது அவர்களுடைய தேவைகளை சந்திக்கக்கூடியவர்களாய் மாறுகிறீர்கள். பலவீனர்களை தாங்க ஆரம்பிச்சிருவீங்க. உற்சாகம் தேவைப்படுகிறவர்களுக்கு உற்சாகம் கொடுப்பீங்க. ஆறுதல் தேவைப்படுகிறவர்களை ஆறுதல் செய்வீர்கள். சந்திக்க வேண்டியவர்களை சந்திப்பீர்கள். கண்டித்து உணர்த்த வேண்டியவர்களை கண்டித்து உணர்த்துவீர்கள். ஒருவேளை சரீர தேவைகளில் இருக்கிறவர்களை கூட அவர்களுடைய தேவைகளை சந்திக்கக்கூடியவர்களாய் நீங்கள் மாறிவிடுவீர்கள். இதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. அவர் தனக்கானவைகள் ஒன்றையும் குறித்து அவர் யோசிக்கவில்லை. அவர் எல்லாமே மற்றவர்களை குறித்து தான் அவர் சிந்தித்தார். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளும் நோக்குவானாக. சரியா? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். கிறிஸ்துவில இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சிந்தையோடு கூட நம்ம திருச்சபையில காணப்படுவோம். இங்கே ஆவியினால் நிரம்பின விசுவாசிகள் தைரியமாய் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கிறார்கள். அப்போஸ்தலருடைய கரங்களினால் பலத்த கிரியைகள் மீண்டும் நடைபெறுகிறது. அது மட்டுமல்ல, சபையினுடைய ஐக்கியம், ஒற்றுமை மீண்டும் அதிகரிக்கிறது. அவர்கள் எல்லாரும் இப்ப பொதுவாக வைத்து அவர்கள் எல்லாவற்றையும் அனுபவிக்கிறவர்களாய் மாறுகிறார். ஏன்னா எண்ணிக்கை அதிகமாகிறது. நிச்சயமா ஏழ்மையான விசுவாசிகள் இங்க இருக்கிறார்கள் எருசலேம்ல. அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஏழ்மையான விசுவாசிகள் இருந்தது மட்டுமல்ல, எருசலேம்ல அடிக்கடி பஞ்சங்கள் வரக்கூடிய நாட்கள் அது. அந்த பஞ்சங்கள் மத்தியிலே இவர்கள் அதிகமாய் பாதிக்கப்படுகிறார்கள். அப்ப பாதிக்கப்பட்ட அந்த விசுவாசிகளுக்கு மற்ற விசுவாசிகள் தோள் கொடுக்கிறார்கள். சரியா? ஒருவேளை பாதிக்கப்பட்ட விசுவாசிகள் தேவை அதிகமாய் இருக்கக்கூடிய விசுவாசிகள் உங்களுடைய சபையில இருப்பார்களானால் அவர்கள் மீது நாம் கிறிஸ்துவின் அன்பை காண்பிப்பது அவசியமாய் இருக்கிறது. அதை நம்ம இந்த இடத்துல படிச்சுக்கிறோம். சரி, இப்போ 36, 37 வசனத்துல ஒரு மனுஷனுடைய பெருந்தன்மையை காண்பிக்கிறார் தெரியுமா? லூக்கா அதை எடுத்து காண்பிக்கிறார் தனியா. இப்ப 5வது அதிகாரத்துக்கு போகும்போது இதற்கு நேர் முரண்பாடாய், இதற்கு நேர் எதிர்மாறாய் ஒரு குடும்பத்துடைய அவர்களுடைய அந்த என்ன சொல்றதுன்னா ஒரு வஞ்சனை அல்லது அவர்களுடைய மாய்மாலம், அவர்கள் பேசின அந்த பொய். சரியா? இப்ப உதாரணத்துவமா எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. பெருந்தன்மை எல்லார்ட்டையும் காணப்படுது. யாருமே சுயநலமா ஜீவிக்கல. ஆனா ஒரு குடும்பம் இதுக்கு நேர் எதிர்மாறாய் அவர்கள் எல்லாவற்றையும் செய்கிறார்கள் என்பதையும் லூக்கா இங்கே காண்பிக்கிறார். சரியா? இப்ப 5ஆம் அதிகாரத்துல அதைதான் நம்ம படிக்கிறோம். அனனியா சப்பீராவை பத்தி படிக்கிறோம். நிச்சயமா இது நமக்கு புதுசு கிடையாது. நிறைய இதுல கேட்டிருப்போம். சில விஷயங்களை நம்ம கவனிக்கலாம். 5ஆம் அதிகாரத்தை பாருங்க.
அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்தாவினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. இங்க என்ன நடக்குது? இது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அனனியா சப்பீரால் கணவன் மனைவி, அவர்களும் விசுவாசிகள், யூத விசுவாசிகள் இந்த இடத்துல இருக்கிறார்கள், ஆதி திருச்சபையில இருக்கிறார்கள். இவர்கள் ஒரு நிலத்தை வச்சிருக்கிறாங்க. அந்த நிலத்தை விற்கிறாங்க. இப்போ சபையில எல்லாரும் இப்ப நிலத்தை விற்கிறாங்க, வித்து கொண்டு வந்து வைக்கிறாங்க. இதை பாக்குற இவர்களும் நிலத்தை விற்றார்கள். அதை கொண்டு வந்து அந்த பணத்தை கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது கொஞ்சம் பணத்தை அவங்க வச்சுட்டு மீதி பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஒரு பங்கை அவர்கள் வஞ்சித்து வைத்து அப்படின்னு பாக்குறோம். இன்னொரு பங்கை என்ன செய்யறாங்க? கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஒரு நிலத்தை இப்போ சாதாரணமா உதாரணத்துக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னா 5 லட்சம் ரூபாய் இவங்க வச்சுக்கிட்டாங்க. சரியா? 5 லட்சம் ரூபாய் கொண்டு வந்து அப்போஸ்தலர் கையில கொடுக்குறாங்க. பாருங்க, இப்ப 5 லட்சம் ரூபாவை ஒருவேளை இவங்களோட தேவைகளுக்காக இவங்க வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது ஒண்ணும் தப்பு இல்லை. சரியா? ஆனா தப்பு எங்க இருக்கு அப்படின்றத நம்ம 3வது வசனத்துல பாக்குறோம். இவங்க கிட்ட பேதுரு கேக்குறாரு. இப்ப அந்த உதாரணத்தை வச்சே சொல்றேன். இந்த நிலத்தை வித்தீங்களே, அதுல 5 லட்சம் ரூபாய் தான் கிடைச்சுதா? இது 5 லட்சம் ரூபாய்க்கு தான் வித்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது, அனனியா ஆமா, நாங்க 5 லட்சம் ரூபாய்க்கு தான் வித்தோம்னு பொய் சொல்றாரு. அது தேவனுடைய பார்வையில பாவமாய் மாறுகிறது. சரியா? இதனால நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அந்த உதாரணத்தை கொடுக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு ஒரு நிலத்தை விற்கிறார்கள். அதை அப்படியே கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்துல வைக்கல, ஒரு பங்கை வச்சுக்கிறாங்க. சரி, அது போட்டோம். ஆனா ஒரு பங்கை தான் கொண்டு வந்து நாங்க கொடுக்கிறோம், மீதியை நாங்க வச்சுக்கிட்டோம் அப்படின்ற உண்மையை அவங்க சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த உண்மையை சொல்லவில்லை. மாறாக இவ்வளவுக்கு தான் நாங்கள் விற்றோம் என்று சொல்லி அந்த பணத்தை மாத்திரம் கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்துல வைக்கிறார்கள். இது தேவனுடைய பார்வையில மிகப்பெரிய பாவமாய் மாறுகிறது. இது தேவனுடைய பார்வையில மிகப்பெரிய பாவமாய் மாறுகிறது. இந்த இடத்துல இவங்க என்ன செய்யறாங்க? அங்க பேதுரு ரொம்ப அழகா கேட்கிறார். பரிசுத்த ஆவியின் இடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன அப்படின்னு சொல்றார். சரியா? பாருங்க, இவங்க பொய் சொன்னது இவங்க செய்த பாவம், அது உண்மை. ஆனா எதற்காக பொய் சொன்னாங்க? இவங்க பாருங்க, தங்களை ஆவிக்குரியவர்களா வெளியே காட்டிப்பதற்காக. அவ்வளவுதான், ரொம்ப தெளிவா இதுல இருக்கு இல்லையா? இவங்க வந்து they were showing themselves to be spiritual. இப்ப எல்லாரும் வித்துட்டு கொண்டு வந்து வைக்கிறாங்க. இப்ப நாங்களும் வித்துட்டு கொண்டு வந்து வைக்கும்போது அதுல எங்களுக்கு ஒருவேளை பேர் பிரஸ்தாபம் கிடைக்கிறது, ஒருவேளை நாங்களும் இதை செய்யறோம் அப்படின்னு விசுவாசிகள் இவங்களை மெச்சு கொள்ளுவார்கள் இல்லையா? அல்லது ஆவிக்குரியவர்கள் என்று நினைப்பார்கள். பாருங்க, இவங்களுக்கு இருந்த அந்த ஒரே நிலத்தை கொண்டு வந்து வித்துட்டு கொடுக்குறாங்க. இவங்க எவ்வளவு அன்புள்ளவர்கள், எவ்வளவு ஆவிக்குரியவர்கள் என்றெல்லாம் சபை பேசக்கூடும். அதுதான் இவர்களுக்கு தேவைப்பட்டது. நீங்க பொய்யுடைய விஷயத்தை நீங்க எப்பயுமே எடுத்து பார்க்கும்போது அதற்கு பின்பதாக அந்த மாய்மாலங்கள் இருக்கும் இல்லையா? ஒரு விஷயத்த கேட்கும் போது நமக்கு எங்க அதை நம்ம சீப்பா நினைச்சிட போறாங்க, இன்சல்ட் ஆயிட போகுது அப்படின்றதுக்கு தான் நம்ம பொய் சொல்லுவோம். பிரதர் சிஸ்டர் 2 பேரும் வந்து பைபிள் ஸ்டடிக்கு கணவன் மனைவியா வரணும். ஆனா வந்து கணவர் வந்து பைபிள் ஸ்டடிக்கு வரல. சரியா? சும்மாதான் உட்காந்துட்டு இருக்கிறாரு வீட்டுல. இப்ப சிஸ்டர் கிட்ட மூப்பர் கேக்குறாரு, ஏங்க நீங்க மட்டும் வந்திருக்கிறீங்களே சிஸ்டர், கணவர் எங்க அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க? வீட்டுல சும்மா உட்காந்து இருக்கிறாரு நான் சொல்லுவாங்க இல்லையே. அவங்களுக்கு ஏதாவது ஜுரம் அடிக்குது, இல்ல இதுல இருக்கு அதுல. ஏன் அப்படின்னா நாம இந்த உண்மையை சொல்லிட்டா நம்மள ஏதாவது அவமானமா நினைச்சிருவாங்களோ, நம்மள கீழே நினைச்சிருவாங்களோ. பிரியமானவர்களே, பொய்க்கு பின்பதாக இந்த மாய்மாலம் நிச்சயம் ஒளிந்து இருக்கிறது. இங்கேயும் நீங்க பாத்தீங்கன்னா அனனியா சப்பீராளுடைய பாவத்துல இவர்கள் பொய் சொன்னது உண்மை. ஆனால் அதற்கு பின்பதாக இவர்களிடத்துல இருந்த அந்த மாய்மாலத்தை தேவன் வெறுக்கக்கூடியவராய் இருக்கிறார். சரியா? பாருங்க, இப்ப ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். வெளியே ஒருவேளை இந்த பேதுருவுக்கு மட்டும் இந்த பாவத்தை கர்த்தர் வெளிப்படுத்தலன்னு வச்சுப்போம். வெளியில எல்லா விசுவாசிகளும் இவர்களை உயர்த்தி தான் பேசியிருப்பார்கள். அது ஒருவேளை வெளியில நடக்கிற செயலாய் இருக்கலாம். அவங்களுக்கு இருக்கிற பெருந்தன்மையை பாரு, அவங்க கொண்டு வந்து வித்துட்டு கொடுக்குறாங்களே, அப்படிதான் சபையார் பேசியிருப்பாங்க. அது வெளியில காட்டப்படுகிற காட்சி. ஆனா உள்ளான இருதயத்தை தேவன் பார்க்கிறார். அத நம்ம நல்லா இங்க நம்ம கத்துக்க முடியுது இல்லையா? God looks at their hearts. நம்முடைய உள்ளான இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். நம்ம செய்யற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆண்டவரை நேசித்து செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சரியா? மாய்மாலங்களை கலைத்து போட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவரை நேசித்து நாம
நம்ம காரியங்களை செய்யும் போது நம்ம உள்ளேயும் ஒரே மாதிரி தான் இருப்போம், வெளியவும் ஒரே மாதிரி தான் இருப்போம். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார் இல்லையா? ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது பிரியமானவர்களே. ஒருவேளை சில விஷயங்களை நாம் ஒளித்து வைத்து மற்றவர்களுக்கு எதிராக நம்ம ஆவிக்குரியவர்களாக நம்மை காண்பித்துக் கொள்ளலாம். சரியா? ஒருவேளை நாம நிறைய காரியங்களை கர்த்தருக்கு செய்வதாக நம்மை காண்பித்துக் கொள்ளலாம். ஆனா உள்ளான எண்ணங்கள், உள்ளான நோக்கங்கள், உள்ளான முனைப்புகள், இதை அத்தனையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். உள்ளான காரியங்களை இங்க வெளிப்படுத்துறாரு பாருங்க இல்லையா? ஒருவேளை பேதுரு இந்த அப்போஸ்தலர்களுக்கு ஆவிகளை பகுத்தறிகிற அந்த ஆவிக்குரிய வரங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உள்ளான நிலைமையில இருந்து அவங்க ஒருவேளை இத பேதுருவுக்கு இது புரியல அப்படின்னு சொன்னா இது தெரிஞ்சிருக்காது. ஆனா ரொம்ப அழகா சொல்றாரு, பரிசுத்த ஆவியின் இடத்துல பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதன். அப்ப நாம இந்த பாடத்தை நல்லா கத்துப்போம். ஆண்டவர் வெளிப்புறத்தை பார்க்கிறவர் அல்ல, உள்ளான நிலைமையிலே நம்மை கவனிக்கிறவர். இப்ப உள்ளான நிலைமையில சரியான நோக்கத்தோடு ஒரு காரியத்தை செய்வோம், சரியான முனைப்போடு செய்வோம், சரியான அந்த தேவனை நேசிக்கிற அந்த நேசத்தோடு, அவரை நேசிக்கிற அந்த அன்போடு கூட நம்ம காரியங்களை ஈடுபடும். அதை நம்ம இங்க நல்லா புரிஞ்சுக்கிறோம். சரியா? பாருங்க, தொடர்ந்து பாருங்க. 4வது வசனத்துல சொல்றாரு, அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ, அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ, நீ உன் இருதயத்துல இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷரிடத்துல அல்ல, தேவனிடத்தில் போய் சொன்னாய். 3வது வசனத்துல பரிசுத்த ஆவியின் இடத்துல சொல்றார். 4வது வசனத்துல தேவனிடத்துல சொல்றார். பரிசுத்த ஆவியானவர் யாருங்க? கர்த்தர் இல்லையா? கர்த்தர் ஆகிய பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவர் கர்த்தரே. 2 கொரிந்தியர் 3லயும் வாசிக்கிறோம். ஆவியானவர் தேவனாய் இருக்கிறார், அவருக்கு விரோதமாய் நீங்கள் பொய் சொன்னீர்கள் என்று சொல்லி பேதுரு இங்க சொல்றார். இங்க ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை கொண்டு வர்றார். 2 கேள்வியை கேட்கிறார். அது விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ, அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ. அப்படின்னா என்னன்னா, இவ்வளவு நாள் அவகாசம் கர்த்தர் கொடுத்திருந்தாலும் நீங்க மனம் திரும்பாம இருக்கிறீங்களே அப்படின்னு பேதுரு இங்க கொண்டு வர்றார். இவ்வளவு நாள் அவகாசம் இருந்துச்சு, சரியா? இதை வித்துட்டு கொண்டு போய் இப்படி எல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு இவங்க திட்டமிடுற வரைக்கும் இந்த நிலம் அவர்களுடையதா தான் இருந்தது இல்லையா? விற்ற பிறகு அந்த கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலர்கிட்ட கொடுக்கிற வரைக்கும் அந்த பணம் அவங்க கிட்டதான் இருந்துச்சு. ஆண்டவர் உணர்த்திருப்பாரா மாட்டாரா? நிச்சயமா உணர்த்திருப்பார். பாருங்க, ஒரு விசுவாசி பாவம் செய்ய ஆரம்பிக்கும் போதே அதை தேவன் அவருக்கு உணர்த்தக்கூடியவராய் இருக்கிறார். ஆனா நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தும் போது, நம்முடைய பிடரியை நாம் கடினப்படுத்தும் போது, நாம் பிசாசினுடைய வஞ்சகத்திற்கு நாம் ஆளாகி விடுகிறோம். எவ்வளவு அழகா அதுல கேட்கிற, சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன அப்படின்னு சொல்றாரு. நீ சாத்தான் உன்னை கண்ட்ரோல் பண்றதுக்கு விட்டு கொடுத்துட்டியே அனனியா அப்படின்னு சொல்றாரு இல்லையா? பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அவகாசங்களும் வாய்ப்புகளும் தரும்போது நம்ம மனம் திரும்ப வேண்டியது அவசியம். தேவனுடைய பாதையில் நடக்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள். ஒருவேளை சீர் பொருந்த வேண்டிய காரியங்கள் இருக்குமானால் நாம் சீர் பொருந்துவோம். விட்டுவிட வேண்டிய காரியங்கள் இருக்குமானால் கர்த்தர் கொடுக்கிற வாய்ப்பாக கருதி அதை பயன்படுத்தி கொள்வோம். நம்முடைய இருதய கடினம் தேவன் விரும்புகிறது அல்ல. ஆனால் உடைக்கப்பட்ட நொறுங்குண்ட இருதயத்தை தேவன் விரும்பக்கூடியவராய் இருக்கிறார். சரியா? உண்மையாகவே நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டுவிட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நம் உண்மையான மனம் திரும்புதலோடு பயணிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவர் யாருக்குமே வாய்ப்புகள் தராத தேவன் அல்ல. ஒருவேளை இங்க உடனே அவனை அடிச்சு போட்ட மாதிரி நமக்கு தெரியுது. ஆனா இந்த வசனம் பாருங்க, அந்த நிலம் அவருடைய கையில இருக்கு, அதை விற்ற பிறகும் கிரயம் இருக்கு. இதை எத்தனையோ நாள் ஒருவேளை எடுத்திருக்கலாம். இந்த திட்டமிடுதல் எப்ப இவரும் இவருடைய மனைவியோ இதை பத்தி ஒருமனப்பட்டு பேச ஆரம்பிச்சாங்களோ அதுல இருந்தே இவங்களுக்கு அவகாசங்கள் தான் கர்த்தர் கொடுத்துட்டு வர்றார். God is giving so many opportunities. Why don't we repent? ஏன் மனம் திரும்ப கூடாது? இவங்க மனம் திரும்பி இருக்கலாமே. பேதுரு அதான் சொல்றாரு, இவ்வளவு வாய்ப்பு கொடுத்தாரே ஆண்டவர், நீங்க ஏன் மனம் திரும்பாமே இருந்தீங்க? அதுவும் எல்லா குடும்பங்களும் இவங்களுக்கு நல்ல உதாரணங்களாய் சபையில இருக்கிறது. இப்ப எந்த ஒரு கெட்ட உதாரணமும் கூட சபையில இல்ல இல்லையா? இன்னைக்காவது நிறைய மாம்சத்துக்குரிய நிலைமையில நடக்கிற விசுவாசிகள் இருக்கிறார்கள். ஆனா அப்ப பார்க்கும்போது ஒரு கெட்ட உதாரணமே இல்ல. எல்லாரும் பெருந்தன்மையோடு நடந்து கொள்கிறார்கள், எல்லாரும் ஆவியினால் நிரப்பப்படுகிறார்கள். அப்படி இருக்கும்போது இவர்கள் பிசாசினுடைய இந்த வஞ்சகத்தில் விழுவதற்கு இவர்களே காரணமாகி விடுகிறார்கள். கர்த்தர் பேசுகிறார், கண்டித்து உணர்த்துகிறார், ஆண்டவர் மறுபடியும் கண்டிக்கிறார். ஆனாலும் கூட நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறோம். சரியா? அதை நம்ம செய்யக்கூடாது. உண்மையான மனம் திரும்புதலோடு வாழ்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். தன்னுடைய பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்ப பாவங்களை அறிக்கை செய்வோம், அதை விட்டு விடுவோம், உண்மையான மனம் திரும்புதலோடு நம்ம பயணிப்போம். சரி, 5வது வசனத்துல பாருங்க, அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான்.
இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. தட்ஸ் அனதர் ரீசன். ஏன் இந்த பகுதி இங்க எழுதப்பட்டிருக்கு? சரி, ஹவ் இஸ் இட் இம்பாக்டிங் த ஹோல் சர்ச்? இவங்களுடைய இந்த காரியம் எப்படி முழு சபைக்கும் ஒரு செல்வாக்கு ஏற்படுத்துகிறது, முழு சபையை எப்படி பாதிக்கிறது? இந்த வார்த்தையை பாருங்க, எல்லாருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. அதை கவனிச்சிங்களா? 11வது வசனத்துல அதே மாதிரி வாசிக்கிறோம். சபையார் எல்லாருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் பயம் உண்டாயிற்று, மிகுந்த பயம் உண்டாயிற்று, இல்லையா? அப்போ இந்த பயம் திருச்சபையாருக்கு வர வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் இதை அனுமதித்தார், இல்லையா? பாவத்தை தேவன் எப்படி பார்க்கிறார், அந்த பாவத்திற்கு அவர் எப்படி எதிர்த்து நிற்கிறார். ஒரு விசுவாசி பாவம் துணிச்சலாய் செய்வதற்கு முற்படுவானால் அவனுக்கான பாவங்களுக்கான விளைவுகளையும் கர்த்தர் தரக்கூடியவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். அதனாலதான் இந்த செயல், இந்த ஒரு குடும்பத்துக்கு தேவன் செய்தது எல்லாருக்குமே பாடங்களாய் அமைந்தது. எத்தனையோ பாடங்கள் இப்படி நமக்கு சபையில ஆண்டவர் காண்பிக்கிறார், இல்லையா? ஒருவருடைய பலவீனமோ, ஒருவருடைய வியாதி படுக்கையோ, ஒரு விசுவாசியினுடைய மரணமோ, இல்லையா? இங்க மரணம் பாவத்தினுடைய விளைவாக இருக்கிறது. நீங்க 2 வசனம் குறிச்சுக்கணும். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல விசுவாசிகளுடைய பாவத்துக்கு மரணம் விளைவாக வரும், சரீர மரணம் விளைவாக வரும் என்று நாம் புரிந்து கொள்ளுகிறோம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல நாம் அதை படிக்கிறோம். நமக்கெல்லாம் தெரிஞ்ச வசனம் தான். இது நிமித்தம் 30வது வசனம், 1 கொரிந்தியர் 11:30, இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமா இருக்கிறார்கள், அநேக நித்திரையும் அடைந்திருக்கிறார். நித்திரைன்னா சரீர மரணத்தை குறித்து பேசுகிறது. அதே போல 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம், அதையும் நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. 1 யோவான் 5:16லயும் அதை சொல்றார், மரணத்துக்கு ஏதுவான பாவமும் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன் அப்படின்னு சொல்றார். மரணத்துக்கு ஏதுவான பாவமும் உண்டு. அங்கேயும் சரீர மரணத்தை பத்தி தான் யோவான் பேசுறார். 1 யோவான் 5:16. விசுவாசிகளுடைய பாவங்களுக்கு விளைவுகள் உண்டு. இப்ப இங்க கொடுக்கப்பட்ட இந்த விளைவு சரீர மரணம். சில நேரத்துல ஆண்டவர் கண்டித்து உணர்த்த நாம் மனம் திரும்பாமல் இருப்போமானால் சரீர மரணமும் ஒரு விசுவாசியினுடைய பாவத்துக்கு விளைவாக வரும் என்று வேதம் கற்றுத்தருகிறது. இது மற்றவர்களுக்கு படிப்பினையாய் அமைகிறது. இதுக்கு பிறகு இவங்க மனைவி வராங்க, அவங்களையும் ஆண்டவர் அடிச்சு போடுறாரு. அப்ப அதுக்கு பிறகும் நம்ம வாசிக்கிறோம், சபையார் எல்லாருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். தேவன் பரிசுத்தத்தை விரும்புகிறார், பாவத்தை வெறுக்கிறார். இதை நன்றாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை இந்த பரிசுத்தத்துல குறைவுபடும் போது ஆண்டவரிடத்துல போய் நாம் மறுபடியும் சீர் பொருந்துவது அவசியமாய் இருக்கிறது. ஆண்டவரிடத்துல போய் இன்றைக்கு நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். ஆண்டவரே, என்னிடத்துல எப்படிப்பட்ட பாவங்கள் உண்டென்று எனக்கு உணர்த்தும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்போம். ஆண்டவருடைய வசனத்தை கொண்டு ஆவியானவர் நம்மை உணர்த்தும் போது அதை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். இல்லை என்று சொல்லும் போது அந்த பாவத்தினுடைய சில சிக்ஷைகள், விளைவுகள் நம்முடைய வாழ்க்கையில வரதான் செய்கிறது. அதுவும் கூட தேவனுடைய அன்புதான், இல்லையா? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சிக்ஷைகளை கொடுக்கும் போது மறுபடியும் அவரிடத்தில் திரும்ப வேண்டும் என்பதற்காக தான் தேவன் அதை அனுமதிக்கிறார். இந்த காரியங்களை நம்ம இதுல புரிந்து கொள்வோம். அனனியா சப்பீராளோட வாழ்க்கை, மற்ற வசனங்கள் நான் அடுத்த வாரம் வரும்போது அப்படியே நான் தொடர்ச்சியா எடுக்கிறேன். ஆனா இவர்களுடைய மாய்மாலம், சரியா, இவர்கள் பேசின அந்த பொய், ஒருவேளை வெளியிலே தங்களை ஆவிக்குரியவர்களாய் காண்பித்து கொண்டாலும் உள்ளான இருதயத்தை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். அதனாலே இவர்களுடைய பாவத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினார். பேதுரு அதை வெளிப்படுத்தினார். அப்படி வெளிப்படுத்தும் போது அவர்களுக்கான தண்டனையும் தேவன் கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். இப்ப முழு சபையையும் நம்முடைய பாவம் பாதித்து விடும். அதனாலதான் ஆண்டவர் அந்த விளைவுகளும் சிக்ஷைகளும் நமக்கு கொடுத்து நம்மை மட்டும் பரிசுத்தம் பண்ணல, முழு சபையையும் அவர் பரிசுத்தம் செய்கிறார், இல்லையா? அதுதான் ஆண்டவருடைய செயல். சரி, கத்துட்ட இந்த பாடங்கள் நமக்கு உபயோகமா இருக்கட்டும். வரக்கூடிய வாரத்துல தொடர்ந்து நம்ம சிந்திக்கலாம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.